இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பல சந்தர்ப்பங்களிலே இந்த வசனத்தை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த வசனத்தை கர்த்தர் நமக்காக தந்திருக்கின்றார். ஆனாலும் இந்த நாளிலே ஆண்டவர் அந்த வசனத்தினுடைய சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. இந்த ஏப்ரல் மாதத்திற்கான வார்த்தை அதில் இருக்கிறது. என்ன வார்த்தை? ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்ற காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அன்பானவர்களே, குறித்த காலத்திற்கான தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திருது நிச்சயமாய் வரும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய நன்மைகள் நிறைய இருக்குது. லிஸ்டே மனசுல வச்சிருக்கிறோம். ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. இது நடந்தா நல்லா இருக்கும், இது நடந்தா நல்லா இருக்கும். இது மாத்திரம் ஏசப்பா செஞ்சுட்டாருன்னா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். நம்முடைய மனசுல எதிர்பார்ப்பு இருக்குது. நிறைய காரியங்களுக்காக நாமே ஜோம் பண்ணி சில நேரங்கள்ல சோர்ந்து போயிட்டோம். இது நடக்கவே இல்லை அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்னதுதான். குறித்த காலத்திற்கான தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமாய் நிறைவேறும். அது தாமதிக்கிறது போல உனக்கு தோணலாம், ஆனா தேவன் எப்போதுமே தன்னுடைய டைம்ல கரெக்டா அதை செய்து முடிப்பார். ஆமென். தேவனுடைய கேலண்டர்ல, தேவனுடைய ஷெட்யூல்ல அவர் எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறாரோ மிக நேர்த்தியாய் செய்வார். நம்முடைய மனுஷிக எண்ணத்திற்கு சில காரியங்கள், ஏன் ஆண்டவர் தாமதிக்கிறார், ஏன் ஆண்டவர் என்னுடைய விஷயத்தில் இந்த அற்புதத்தை செய்யவில்லை என்ற கேள்விகள் நமக்கு வருகிறது. இவ்வளவு கடினமான பாதைகளுக்குள்ளே நான் போக வேண்டுமா? இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டுமா? இவ்வளவு பாடுகளின் ஊடாக நான் பயணப்பட வேண்டுமா என்று நம்முடைய உள்ளம் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறது. அன்பானவர்களே, தேவன் ஒரு நாளும் தவறுகிறவர் அல்ல. அன்பு போதகர் கல்யாணகுமார் அவர்கள் நல்ல ஒரு அருமையான தேவ மனிதர். அவர் ஒரு முறை பேசி கொண்டிருக்கும் போது, நான் நினைக்கிறேன் இதே ஆலயத்திலே, நம்முடைய ஆலயத்திலே சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் வந்திருந்தார். ஒரு ஆண்டு விழா நினைக்கின்றேன். ரொம்ப சிம்பிளா அந்த மீட்டிங் நம்ம ஒழுங்கு செய்திருந்தோம். வேறொரு கூட்டத்திற்காக வந்திருந்த போது அவர் நம் நடுவிலே பேசி ஞாபகம் எனக்கு வருகிறது. அதாவது, அன்னாள் வெகு நாளாய் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுகிறாள். அண்ணால் தேவனுடைய ஆலயத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுகிற அந்த நிகழ்வை 1ஆம் அதிகாரத்திலே 9, 10, 11 வசனங்களுக்கு பிறகு பார்க்கிறோம். இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, இதுக்கு முன்னாடி இந்த அம்மா ஜோமனம் இருந்திருப்பாளா? எப்படி ஜோம் பண்ணிருப்பாங்க? ஒரு திருமணம் ஆயிட்டா, குழந்தை இல்லைன்னா கணவரை விட அதிகமாய் ஜெபிக்கிறது மனைவியா இருக்கும். ஏன்னா திருமணமாகி 1 வருடங்கள் முடிவடை போதுனாவே, 1 வருடம் முடியறதுக்கு முன்னாடி கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. இது விசேஷம் உண்டா? கல்யாணம் 2 வருஷம் ஆச்சே, இன்னும் ஒன்றும் இல்லையா? சிலர் கேட்கும்போது தர்ம சங்கடமா இருக்கும். சில 4 வருஷம் 5 வருஷம் கழிஞ்ச பிறகு ஒரு கல்யாணத்துக்கெல்லாம் போக கஷ்டமா இருக்கும். ஒரு பொதுவான ஒரு விசேஷ கூடுகைக்கு போறதுக்கு கஷ்டம். ஏன்னா 4 பேர் கேட்டுட்டாங்கன்னாவே மனசுக்கு அது பெரிய கஷ்டமா இருக்கும். அதனால ஒரு புருஷனை விட அதிகமா குழந்தை இல்லைன்னு கவலைப்படுகிறது யாருன்னா சகோதரிகள் தான். எனக்கு ஒரு குழந்தை இல்லையே. இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, இந்த அன்னாளுக்கு குழந்தை இல்லை, அவள் அது நாள் வரை ஜெபிக்காமல் இருந்திருப்பாளா என்றால் இல்லை. கட்டாயம் இந்த அம்மா ஜெபம் பண்ணி இருப்பாங்க. ஒரு பக்கம் அவருடைய அந்த சக்களத்தி என்று சொல்லுகிற கணவருடைய மற்றொரு மனைவி இவளை வேதனைப்படுத்துகிறாள், இவளை கஷ்டப்படுத்துகிறாள், மனமடிவாக்குகிறாள், மன விசாரம் உண்டாகிறது, மனதில் விசனம் அடைகிறாள், இருதயம் உடைந்து அழுகிறாள். அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் கணவர் அம்மா கவலைப்படாதம்மா, அழுகாதம்மா, 10 பிள்ளைகளுக்கு நான் சமமானவன், 10 பிள்ளை மாதிரி நானு, உனக்கு எல்லாம் நான் செய்யறேன், நான் இருக்கிறேனே, ஏன் கவலைப்படுற? குழந்தை இல்லைன்னா என்ன? உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை, நமக்கு ஏன் குழந்தை அப்படின்னு இதெல்லாம் சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் கற்பனை தான், இதெல்லாம் சொல்லியிருப்பாரு. நீ கவலைப்படாதம்மா. அவர் நல்ல ஒரு ஹஸ்பண்ட், நல்ல ஒரு கணவன், என்னெல்லாம் சொல்ல முடியுமோ மனைவி. ஆனாலும் அவள் ஆறுதல் படவில்லை. ஸ்டில் அவ ஜோம் பண்ணிட்டே தான் இருக்கிறா. எனக்கு ஒரு பையன், எனக்கு ஒரு குழந்தை வேணும், குழந்தை வேணும், குழந்தை வேணும்னு சொல்லி.
எப்போ அந்த குழந்தை கிடைக்குது அப்படின்றத பாஸ்டர் அந்த மெசேஜ்ல பாஸ்டர் கல்யாணகுமார் இதே ஆலயத்துல சொன்னாரு. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இருக்கு. சார் சொல்லும் போது என்ன சொன்னாரு, அதாவது அன்னாளுக்கு குழந்தை தேவை, அதே மாதிரி கர்த்தருக்கு ஒரு குழந்தை தேவை. இவ பொதுவா எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொன்னா, இப்போ தன்னுடைய ஜெபத்துல எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால், எஸ் அதுதான் கர்த்தருக்கு தேவை. ஆண்டவருக்கு ஒரு ஆண் குழந்தை தேவை, அன்னாளுக்கு ஒரு குழந்தை தேவை, அவள் குழந்தை தேவை என்று சொன்னாள். ஆனால் குழந்தையை அவள் கேட்கிற போது வேற எந்த ஒரு காரியத்தை சொல்லல. எனக்கு கொஞ்சம் குழாவதற்கு குழந்தை வேண்டும், என்னுடைய மலடி என்ற பெயர் மாற எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு அவள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறா. இப்போ அந்த ஜெபம் கொஞ்சம் மாறுகிறது. முதல்ல குழந்தை கிடைச்சா போதும், எனக்கு மலடின்ற பேர் இல்லாம இருக்கணும், குழந்தை கிடைச்சா போதும்னு ஜெபம் பண்ண இந்த அம்மா இப்போ ஆண்டவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாரோ, அவர் என்ன யோசிக்கிறாரோ அதை மையப்படுத்தி அவள் ஜெபம் பண்றா. எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தால், உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், 11 ஆண் குழந்தை கொடுத்தாள், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். உயிரோடு இருக்கிற சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையில் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். 2 விஷயம் பாருங்க, ஒரு ஆண் குழந்தை வேணும், அப்புறம் நான் அவனை கடவுளுடைய சன்னிதானத்தில் நினைச்சிருவேன், விட்டுருவேன். ஏனென்றால் ஏலியினுடைய காலம் காலாவதி ஆகிறது. ஏலி மறைந்து போகிறான். ஏலி பிடரி முழிந்து மறிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. சில அதிகாரங்களுக்கு பிறகு பார்க்கலாம். ஆசாரியனை அதுவரை இருந்த ஏலியினுடைய காலம் காலாவதி ஆகிறது. இப்போ அடுத்த ஒரு ஆசாரியன் தேவை. அந்த ஆசாரியன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருக்க வேண்டும். ஏலி உயிரோடு இருக்கும் பொழுதே அவன் பணிவிடை செய்து பழக வேண்டும். ஏலி உயிரோடு இருக்கும் பொழுதே அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழக வேண்டும். ஆசாரிய முறைமையை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆசாரிய பணியை கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் தேவன் எதிர்பார்க்கின்ற அந்த திட்டத்துக்கும் நோக்கத்துக்கும் இசைந்தவனாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஒரு ஆண் குழந்தை தேவை. இவளுடைய மலடி என்ற பெயர் மாறணும். அவள் மாற்றி ஜெபிக்கிறாள், எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தாள், அந்த குழந்தையை நான் சவரகன் கத்தி படாமல் உம்முடைய சன்னிதானத்திலே கொண்டு வந்து என்ன செய்வேன், சேர்ப்பேன் என்று சொன்னாள். ஆண்டவர் உமக்கு கொடுப்பேன். அதே மாதிரி பால்குடி மறந்த உடனே அந்த குழந்தைய ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு கன்சீவாருக்கு உதவி செய்தார், இரக்கம் செய்தார், கடாட்சித்தார், கர்த்தர் அவளை நினைவு கூர்ந்தார். ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தை பால்குடி மறந்த உடனே ஆலயத்தில் கொண்டு போய் அந்த ஆண் குழந்தை விட்டு விட்டார். அந்த பிள்ளை ஆண்டான் தேவனுடைய ஆலயத்திலே வளருகிறான். சாமுவேலே சாமுவேலே என்று கர்த்தரே அற்புதமாய் கூப்பிடும்படி அவன் மிகவும் இனிமையானவனாக தெய்வத்துக்கு இருந்தான். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று ஏலி சொல்லிக் கொடுத்தது போல பேசுற ஆண்டவரிடத்துல சொல்லும் அடியேன் கேட்கின்றேன். அந்த சின்ன குழந்தையிடத்துல ஏலியினுடைய காரியங்கள், ஏலினுடைய பிள்ளையினுடைய காரியங்கள் நடக்க வேண்டிய விஷயம் எல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்துறார். இப்போ தாமதம் ஏன் என்று இங்க ஒரு கேள்வியை கேட்டா, ஏன் தாமதம் இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில, ஏன் தாமதம்? இந்த அற்புத நடவுக்கு தாமதம் என்னன்னு சொன்னா ஒண்ணுக்கு ஒரு காரணம் இருக்கு. கர்த்தர் தாமதிக்கிறார்னா பல காரணங்கள் இருக்கு. நான் அது 2 காரணத்தை தான் சொல்றேன். ஒன்னு ஓல்ட் டெஸ்டமென்ட், நியூ டெஸ்டமென்ட்ல. ஓல்ட் டெஸ்டமென்ட்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஏன் தாமதம்னு கேட்டா, நான் இன்னும் தேவனுடைய சித்தத்தின்படி நான் ஜெபிக்கலன்னு அர்த்தம். சோ சம்டைம்ஸ் நமக்கு தாமதம் வருவதற்கான காரணம் என்ன? என்னுடைய பிரேயர் காட்ஸ் வில் படி இல்ல, என்னுடைய ஜெபம் ஆண்டவருடைய அந்த பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட் இருக்கு பாருங்க, அதன்படி இல்ல. ஆகவே நான் யோசிப்பது, நான் விரும்புவது, நான் நினைப்பது, நான் ஜெபிப்பது இன்னும் எனக்கு தள்ளி போய் கொண்டே இருக்கிறது. ஒருவேளை பல காரியங்களுக்காக இந்த கால வேளையில நீங்கள் ஜெபிப்பது உங்களுக்கு ஞாபகம் வரலாம். எத்தனையோ விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டேன், எத்தனையோ ஆண்டுகளா ஜெபம் பண்ணிட்டேன், ஆனா இது நடக்கவே இல்லைன்னு உங்களுடைய மனசுல ஒரு எண்ணம் வரலாம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் உங்களை ஆய்வு செய்து பாருங்கள். ப்ளீஸ் செக் யுவர்செல்வ்ஸ். உங்களை நீங்க ஆய்வு செய்து பாருங்கள். என்னுடைய ஜெபம் தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். 1 யோவான் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கிறோம், நாம் எதையாகிலும் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் வேண்டிக் கொண்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை கொண்டிருக்கிற எதையாகிலும் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்கிறவர்களாக இருந்தால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். சோ ஏன் இன்னும் பிரேயர் கேட்கல, இன்னும் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கல, ஏன் இன்னும் ஆண்டவர் ஏன் தாமதமாய் இருக்கிறார், இன்னும் ஏன் எனக்கு லேட் பண்றாரு, இது நடக்கல, ஏன் என்ற கேள்வி வருகிறது. நீங்கள் யோசியுங்கள், நான் தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிறேனா, தேவனுடைய சித்தத்தின்படி என்னுடைய பிரார்த்தனை இருக்கிறதா, என்னுடைய மன்றாட்டு இருக்கிறதா என்பதை யோசித்து பார்ப்போம். நான் ஆண்டவருக்கு பிரியமானபடி அவர் விரும்புகிறபடி தான் ஜெபிக்கிறேனா? செக் யுவர்செல்வ்ஸ்.
உங்களை நீங்களே ஆய்வுக்குட்படுத்துங்கள், யோசித்து பாருங்கள். புதிய ஏற்பாட்டுக்கு வரலாம். பழைய ஏற்பாட்டுல ஒரு நிகழ்வை நான் காமிச்சிருக்கிறேன். புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் ஒரு மனுஷனை ரொம்ப நேசித்தார். இயேசு கிறிஸ்து ஒரு வாலிபனை ரொம்ப நேசித்தார். டக்குன்னு சொல்லிடுவீங்க, யாரை நேசித்தார்? லாசருவை நேசித்தார். அப்போ அவர் அவனுடைய வீட்டுக்கு அடிக்கடி போவார். அவனுடைய சகோதரிகள் மார்த்தாள், மரியாள் மிகவும் நேசிப்பார் இந்த லாசருவை. ஆகவே அவர் வேறொரு இடத்தில் இருக்கும்போது இயேசுவுக்கு ஒரு தகவல் வருகிறது. என்ன தகவல்? நீ சிநேகிக்கிற லாசரு வியாதியா இருக்கிறான். அவர் வியாதியா இருக்கிறன்னு தெரிஞ்ச உடனே பின்னும் 2 நாள் தங்கினான்னு இருக்கு. அதாவது நமக்கு வேண்டியவங்க யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா உடனே என்ன பண்ணுவோம்? சீரியஸ், உடனே போய் ஹாஸ்பிட்டல பாத்துறணும், வீட்டுக்கு போயிடணும். போகும்போது ஏதோ ஒண்ணு பழங்கள்லாம் என்ன செய்யணும்? அவங்க சாப்பிட மாட்டாங்க கண்டிப்பா. வீட்டுக்காரங்க வீட்டார்ல இருந்து சாப்பிடுவாங்க. ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கிட்டு போகணும். என்னத்தையோ வாங்கிட்டு போறோம். ஒரு திராட்சை பழத்துல ஒரு 1 கிலோ, ஆரஞ்சு பழம், இல்ல பப்பாளிங்கிற ஆப்பிள், இதெல்லாம் பப்பாளி ஒருத்தர் வாங்கிட்டு போக மாட்டாங்க. ஆப்பிள் எல்லாம் வாங்கிட்டு போவோம். உடல்நிலை சரியில்லை, நேசிக்கிற ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே கிளம்பாம, பைபிள் சொல்லுது. எத்தனாவது வசனம்? 11th chapter verse number 4, 4வது வசனமா? இல்ல 6. அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது, அவன் வியாதியா இருக்கிறதாக கேள்விப்பட்ட போது தான் இருந்த இடத்திலே இன்னும் 2 நாள் தங்கினார். தான் இருந்த இடத்திலே இன்னும் 2 நாள் தங்கினார். அன்பானவர்களே, ஆண்டவர் ரொம்ப சிநேகிக்கிறவன் தான் லாசரு. லாசருக்கு உடம்பு சரியில்லை, வியாதி, ஒருவேளை மரண வியாதி என்று சொல்லப்பட்டிருக்கலாம். இது கேள்விப்பட்ட உடனே பின்னும் 2 நாள். ஏன் அந்த தாமதம்? ஆண்டவருடைய வாக்கு இந்த மாசத்துக்கு என்னன்னா, அவர் தாமதிக்க மாட்டார். சிஸ்டர், பிரதர், ஆண்டவர் தாமதிக்க மாட்டார். உங்களை நேரடியில பார்த்துட்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க விஷயத்துல கர்த்தர் தாமதிக்க மாட்டார். அவர் சரியான நேரத்தில் அவர் உங்களுடைய லைஃப்ல ஒரு அற்புதத்தை செய்வார். தாமதிக்க மாட்டார் என்னுடைய ஆண்டவர். ஆனால் இங்கே இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற இந்த நிகழ்விலே ஏன் அவர் தாமதிக்கின்றார்? பழைய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். அங்கே தாமதம் ஏன் என்று சொன்னால், ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற அந்த ஜெபம் அன்னாள் இடத்துல வரணும். ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த விண்ணப்பத்தை செய்ய வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி மன்றாடணும். இங்க புதிய ஏற்பாட்டிலே இந்த லாசரு விஷயத்துல ஆண்டவர் தாமதிப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்டா, அவர் லாசருவினுடைய அந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வின் மூலமாக மிகப்பெரிய ஒரு விளைவை யூத மக்களுக்கு நடுவில் உண்டு பண்ண விரும்புகிறார். வியாதி ஏன் வருது அப்படின்ற ஒரு கேள்விக்கு 3 விஷயங்களை நாம் 9ஆம் அதிகாரம், இதே யோவான் 9ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். சீசல் கேட்கிறாங்க, ஆண்டவரே, இவன் குருடனா பிறந்தது இவன் செஞ்ச பாவமா இல்ல இவன் பெற்றோர் செய்த பாவமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவன் செஞ்ச பாவம் கிடையாது, இவன் பெற்றோர் செஞ்ச பாவம் கிடையாது, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக இவன் பிறந்திருக்கிறான் சொல்லி இந்த குருடனை அவர் சுகப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அது போலவே இங்கே இந்த வியாதி ஏன் வருகிறது லாசருவிற்கு? லாசர் ஏன் மரிக்க வேண்டும்? இறந்து மரித்து 4 நாட்கள் கழித்து கல்லை புரட்டுங்கள் என்று சொன்னார். கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் சொன்னார். லாசருவே வெளியே வா என்று சொல்லி கட்டுகளை அவிழுங்கள் சொன்ன போது அவன் உயிர் பெற்றவனாக எழும்பினான். ஆண்டவருடைய அற்புதம் அங்கே நடந்தது. தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அநேகர் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்று வாசிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1, நாம இன்னும் ஒரு குறிப்பிட்ட அற்புதத்தை பெறுவதற்கான ஒரு ஜெபத்தை அக்கார்டிங் காட்ஸ் வில், அக்கார்டிங் பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட் நம்ம செய்யல அப்படின்னு பொருள். இன்னும் நாம தேவன் விரும்புகிறபடியான ஜெபத்தை செய்யல, ஆகவே நான் நினைக்கிறது நடக்கல. இன்னொன்னு, ஏன் தாமதிக்குது சொன்னா, சரியான டைம் இல்ல. தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி கூடவே உங்களையும் கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா மாத்துறதுக்கு ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிருக்கிறார். அவசரப்பட்டு செய்ய மாட்டார். ஒரு பட்டாம்பூச்சி வரணும்னா அந்த கூட்டு புழுவா என்ன செய்யணும்? இருக்கணும். ஐயோ, புழு ரொம்ப கஷ்டப்படுது, நம்மளா வெட்டி விட்டோம்னா பட்டாம்பூச்சி பார்க்க முடியாது. பட்டாம்பூச்சி வரணும்னா அதுக்கு ஒரு டைம் இருக்குது. அழகான ஒரு பட்டாம்பூச்சி சிறகடித்து பறக்கணும் அப்படின்னா அது ஒரு டைம் இருக்குது. அந்த டைம் வரைக்கும் என்ன செய்ய வேண்டியிருக்கு? காத்திருக்க வேண்டியிருக்குது. சோ நாம மனித அறிவில் இது நடந்துட்டா நல்லா, உடனே நடந்துட்டா நல்லா இருக்குமே, உடனே சம்பவித்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்முடைய மனசு சொல்லுது. ஏன் தாமதிக்கிறார்னா, அவர் கொடூரமான கடவுள் இல்ல. ரொம்ப அழகா சொல்றாரு. தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு எந்த தகப்பனாவது கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டா தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நம்மளாம் யாரா? பொல்லாதவங்க.
நம்மள வந்து ஆண்டவர் பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் அறிந்திருக்கும் போது அப்ப எப்படி பாக்குறாரு பாருங்க ஆண்டவர், நீ எல்லாம் ரொம்ப பொல்லாத ஆட்கள், நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகளுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ரொம்ப நிச்சயம். ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை கொடுப்பது அதிக நிச்சயம். ஆகவே ஏன் ஆண்டவர் தாமதிக்கிற விஷயத்துல டைம் வரும், the day will come. ஆண்டவர் உங்களுடைய லைஃப்ல செய்ய போகிற அற்புதம் ரொம்ப பெருசா இருக்கும். அது கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியா இருக்கும். கூடவே உங்களுடைய பெயரும் கீர்த்தி புகழ்ச்சியும் அடையும். தேவனுடைய அந்த ஷெட்யூல் படி அவர் நமக்கு வச்சிருக்கிற தரிசனம்னு சொன்னா நீங்க சொப்பனம் பாக்குறோமே அதுவும் நினைச்சிடாதீங்க. நீங்க எதை விரும்புகிறீர்களோ, எது நடக்கணும்னு மனசுல யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் தரிசனம் தான். பிரைஸ் தி லார்ட். மனசுல ஒரு ஃபிகர் வருது, இது மாதிரி நடக்கணும், இது போல கர்த்தர் செய்யணும். தரிசனம்ன்றது நான் இதை தரிசிக்கின்றேன், எனக்கு கர்த்தர் இதை செய்வார் என்று நம்புகிறேன். நீங்க உண்மையிலேயே அப்படி ஒரு, நான் சும்மா ஜோக்கா சொல்ல நினைக்கிறது தப்பு இல்லை, நீங்க நினைக்கலாம் அதுக்குன்னு எல்ஐசி பில்டிங் எனக்கு சொந்தமா வேணும்னு கேட்டக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ அதை விசுவாசத்தோட நீங்க தரிசிங்க, கர்த்தர் நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. செய்வாரா செய்ய மாட்டாரா? நான் வந்து திருச்சியில ஒரு பெரிய சர்ச்சை தரிசிக்கிறேன். ஆமென். பல ஆயிரம் மக்கள் கூடி ஆராதிக்கிற மாதிரி. நீங்க பொறாமப்பட்டாலும் பரவாயில்ல, நடக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். சோ அந்த மாதிரி ஒரு தரிசனத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். லிட்டரலா ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறார், லிட்டரலாவே கொடுக்கிறார், தரிசனத்தை கொடுக்கிறார். உங்களுடைய மனதிலே விசுவாசத்தை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய அகண்ட தரிசனத்தை ஆண்டவருக்கு தந்து சாதிக்க வைக்கின்றார். நிச்சயம் அது நடக்கும். நான் கடந்த 33 ஆண்டுகள் அதை பார்க்கிறேன். எனக்கு சில விஷயங்களை செய்வதற்கு தகுதி இல்லை, நான் அபாத்திரமான், அன்வொர்தி, எனக்கு நல்லா தெரியும் இதை செய்ய முடியாதுன்னு. ஆனால் நான் எதையெல்லாம் தரிசித்தேனோ, எதெல்லாம் விசுவாசித்தேனோ அதெல்லாம் நடந்திருக்கு. அதனாலதான் என்னுடைய அதாவது ஊழிய பாதையில நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். இதை நம்ம தரிசிக்கிறோம், கண்டிப்பா நடக்கும். சரி, அப்படி தரிசனம் என்று சொல்வதை விட ரட்சிப்பு இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசனாகமம் 46வது அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 46 verse number 13. என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதுமில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. அவர் தாமதிக்க மாட்டார். அப்படி ரட்சிப்பு தாமதியாது. கரெக்ட் டைம்ல, சரியான சமயத்துல ஆண்டவர் தம்முடைய ரட்சிப்பை தருவார். சரிங்க, இந்த தாமதம் இல்லாமல் எனக்கான ஆசீர்வாதங்களை எப்படி சுதந்தரிப்பது? தாமதம் இல்லாமல் எனக்கான நன்மையை சுதந்தரிப்பது எப்படி? 3 விஷயம் தான் மைண்ட்ல வச்சுக்கணும். 3 விஷயம் தான் இன்றைக்கு இந்த செய்திக்கு நடுவில் கர்த்தர் 3 எதிர்பார்க்கிறார். நம்பர் 1, பிரேயரை விடவே விடாதீங்க. எதுக்காக எது நடக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை குறித்து ஜெபத்தை ஸ்டாப் பண்ணாதீங்க. அது நடப்பதற்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு நிலை இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பிரேயரை நிறுத்திடவே கூடாது. தயவு செய்து எனக்கு தாமதிக்க கூடாது ஆண்டவர், எனக்கு உதவி. தாமதம் இல்லாமல் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு நீங்க விரும்பினீங்கன்னா, தாமதம் இல்லாமல் எனக்கு ஒரு அதிசயம் நடக்கணும்னு விரும்பினீங்கன்னா, எனக்கு அன்பான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, ஜெபத்தை நிறுத்தாதங்க, தொடர்ச்சியாக ஜெபிங்க. ஜெபத்தை விடாமல் செய்து கொண்டிருங்கள். ஆண்டவர் தாமதிக்காமல் எனக்கு செய்யும் ஆண்டவரே. the prayer bring victory. ஜெபத்துக்கு தடை வரும், நீங்க ஜெபிக்கிறதுக்கு எகெயின்ஸ்டா தடை வரும், சோறு வரலாம், அவிசுவாசம் வரலாம், விட வேண்டாம். விடாம தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எனக்கு இந்த 2 குருடங்களுடைய நிகழ்வு அடிக்கடி ஞாபகம் வரும். 2 குருடர்களும் பிச்சை எடுக்கிறாங்க, சத்தம் கேட்குது. என்ன ஒரே சத்தமா இருக்குது? இயேசு வருகிறார் செய்தி கிடைச்ச உடனே வஸ்திரங்களை எல்லாம் தூக்கி வீசிட்டு, தாவீதின் குமாரன் எங்களுக்கு இரங்கும் என்று சொன்னார்கள். பக்கத்துல இருக்கிறவங்க குருடர்களே பேசாம இருங்க, அமைதியா இருங்க என்று சொன்ன போது அங்கே வசனம் சொல்லுது, எனக்கு ரொம்ப டச்சிங்கான வசனம் அது. பின்னும் அவர்கள் அதிகமாய் கூப்பிட்டார்கள். இந்த வால்யூமை ரைஸ் பண்றான். பெட்டர் சான்ஸ், இதுதான் பெட்டர் சான்ஸ். இயேசு வருகிறார், குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிற தெய்வம் வருகிறார், முடவர்களை நடக்க வைக்கிற தெய்வம் வருகிறார். இந்த சான்ஸை விட்டா மறுபடியும் இயேசுவை பார்க்க முடியாது. நாமும் பிறவி குருடர்கள். ஆகவே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்ட போது மற்றவர்கள் அலட்டுகிறார்கள், அந்த ஜெபத்துக்கு தடை வருகிறது. இந்த 2 குருடர்கள் விடல. இது நான் நினைக்கிறேன் மேத்யூ 20 சாப்டர் 20வது அதிகாரத்தின் இறுதியில் இருக்கிறது. 2 பேர் விடல, பின்னும் அதிகமாய் நோக்கி கூப்பிட்டார்கள். ஜெபத்தை விடாதீங்க. கர்த்தர் தாமதம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிரேயரை ஸ்டாப் பண்ண வேண்டாம். ஜெபம் பண்ணிட்டே இருங்க. சங்கீதம் 40:17, சங்கீதம் 70:5 ரெண்டும் ஒரே வசனம் தான். என் தேவனே தாமதியாதையும், நான் படுற கஷ்டத்தை கண்ணோக்கி பாரும்.
தாமதம் வேண்டாம் ஆண்டவரே, ஒரு அதிசயம் நடக்கட்டும், தயவு செய்து எனக்கு தாமதம் இல்லாமல் ஒரு அற்புதத்தை செய்யும் என்று அவன் ஜெபிக்கிற ஜெபம். 70வது சங்கீதத்திலையும் இது இருக்கு. 5வது வசனம் வாசிக்க வேண்டாம். தாமதியாதையும் ஆண்டவரே, தாமதம் இல்லாமல் எனக்கு அற்புதம் செய்யும், என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் செய்யும், என் மகனுக்கு ஒரு அற்புதம் செய்யும், தாமதம் இல்லாமல் ஒரு அதிசயம் நடக்கட்டும். தேவன் நமக்கு தாமதம் இல்லாமல் ஒரு அற்புதம் செய்யணும்னா ஜெபத்தை நிறுத்த வேண்டாம், தொடர்ச்சியா ஜெபம் பண்ணிட்டே இருங்க. இரண்டாவது நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பிரேயர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்க எப்ப யாரு ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். கொஞ்சம் நீங்க வளர்ந்துட்டீங்கன்னா உங்க ஜெபத்துல ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடணும்னு கர்த்தர் விரும்புறார். தாமதம் இல்லாம ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யணும்னா நம்முடைய குற்றத்தை, நம்முடைய பாவத்தை நாம் சரி செய்து ஜெபிக்க துவங்கணும். சார், மனசுல கூட நினைச்சிருப்பீங்க அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா இருக்கும். உங்களுடைய செயல்ல நீங்க சில காரியங்களை மற்றவங்களுக்கு விரோதமா காமிச்சிருப்பீங்க. செயல்ல அத ஹர்ட், அவங்களுடைய மனசு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கும், வேதனைப்பட்டிருப்பாங்க. நம்ம அறியாம செய்யக்கூடிய, நாம மனிதர்கள் தான் இல்லையா, பரலோகத்தில் இருந்து வரல, நம்ம மனிதர்கள் தான். சின்ன சின்ன குறைகள் இருந்தா கூட அவைகளை அறிக்கை செய்து ஆண்டவரோடு நீங்கள் உங்களுடைய தொடர்பை சரிபடுத்தி வைத்துக் கொண்டு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபிப்பது? நீங்க ஜெபிக்கணும். இந்த சங்கீதம் 118 சங்கீதம் 25 வசனம் நினைக்கிறேன். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் தாமதம் இல்லாமல் உங்களுடைய லைஃப்ல ஒரு அற்புதம் பண்ணணும்னா பாவங்களை அறிக்கையிடுங்கள். தேவனுடைய ஸ்தலம், பாழாய் கிடக்கிற ஸ்தலம் கட்டப்படணும். இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கு ஒரு பெரிய ஜெயம் வேணும்ன்றத மனசுல வச்சுட்டு தானியேல் ஜெபிக்கிறான். அவர் பரிசுத்தவான். ஆனா அந்த மனிதன் எல்லாருடைய பாவங்களையும் தன்னுடைய பாவங்களை நினைச்சு ஜெபிக்கிறான். எங்க இருக்குன்னா தானியேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 19வது வசனம். Daniel chapter 9 verse number 19. ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும். கேளும், ஜெபம் என் ஜெபத்தை கேளும். இரண்டாவது மன்னியும். ஆண்டவரே கவனியும், மன்னியும். இது 9:19. இது 9:4 வாசிங்க. என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து. இப்ப 19 வசனத்துல பாத்தீங்கன்னா, தாமதியாதையும், லேட் பண்ணாதீங்கப்பா, நான் என் பாவத்தை அறிக்கையிடுறேன், என் குற்றத்தை அறிக்கையிடுறேன், என் பாவத்தை மன்னிச்சிருங்க. 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலேயே 19ஆம் வசனத்தை சேர்த்து வச்சுக்கோங்க. என்னுடைய குற்றத்தை மன்னியும், என்னை மன்னிச்சிருங்க, எங்களுக்கு அற்புதம் செய்ய தாமதிக்க வேண்டாம். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியாததற்கு காரணம் நம்முடைய குறைவுகள் தான், நம்ம பாவம் தான். ரட்சிப்பு நமக்கு, தேவனுடைய ரட்சிப்பு தாமதிப்பதில்லைன்னு வாசித்தோம். 46:17 வாசித்தோமா? 13 இசையா 46:13 வாசித்தோம். முதல்ல அந்த வசனத்தை சொன்னேன்னு நினைக்கிறேன். இசையா 46 verse number 13 வாசித்தோம். அந்த ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. அந்த ரட்சிப்பு நம்முடைய லைஃப்ல கிடைக்க முடியாம போறது காரணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம். இசாயா 59ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை பாருங்க. ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போவதில்லை, கேட்க கூடாதபடி செவி மந்தமாகவில்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்கிட்டு, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடி அவருடைய முகத்தை மறைக்கிறது என்று சொல்லுகிறார். தேவனுடைய ரட்சிப்பு நமக்கு கிடைக்காம போறதுக்கு காரணம் நம்முடைய பாவம். ஆகவே நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த பிரேயர் பண்ணும்போது உங்களுடைய பாவத்தை, உங்களுடைய தப்பிதத்தை உணர்ந்து நீங்கள் மன்றாடுங்க. அந்த ஜெபத்தை விடாம செய்யுங்க. இரண்டாவது, நம்முடைய குற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் நாம் விரும்புவதை நாம் அடைய முடியாது. ஆனா ஆசைப்படுறது என் லைஃப்ல நிறைவேறாது. பெரிய சகோதர சகோதரிகளே, அன்பானவர்களே, தேவன் தாமதியாமல் என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய முதலாவது ஜெபத்தை நான் விடக்கூடாது. இரண்டாவது பாவ மன்னிப்பு செய்யணும். மூன்றாவது காத்திருக்கணும். இந்த ரட்சிப்புக்கு கர்த்தர் வச்சிருக்கிற ரட்சிப்பு தாமதம் இல்லாம நடக்கணும்னா முரண்பாடா இருக்குல்ல. தாமதம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காத்திருக்கணும்? காத்திருந்தா தாமதம் ஆயிடுமே அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லை. அந்த காட்ஸ் டைமுக்கு நாம விரும்புறது போல வேகமா போய் முட்டிக்காம அவருடைய டைமுக்கு நீங்க காத்திருந்தீங்கன்னா சரியான சமயத்தில் கர்த்தர் உங்களுடைய லைஃப்ல அற்புதம் செய்வார். புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம் நினைக்கிறேன். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது. கரெக்டுதானா? 25-30 3ஆம் அதிகாரம் 26 வாசிங்க. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. இதைத்தான் ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அது காத்திரு, அது நிச்சயமாய் தாமதிப்பது நிச்சயமாய் நடைபெறும். காத்திரு, வெயிட் பண்ணு. நீ அது தாமதிக்காம நடக்கணும்னா காத்திருன்றார். தேவன் ஏற்ற காலத்தின் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்க. உங்களை உயர்த்தணும்னா அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்க. ஏற்ற காலத்துல
சரியான டைம் இல்ல, கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னா அடங்கி இருங்கள். உங்களுக்கான தரிசனம் நிறைவேறணும், உங்களுக்கான ரட்சிப்பு நிறைவேறணும், அடங்கி இருங்கள். யோசேப்பு எத்தனை காலம் பாருங்கள் காத்திருந்தான். அவனுக்கு தெரியும் he knows என்னன்னா ஆண்டவர் என்னை உயர்ந்த ஒரு நிலையில வைப்பதற்கு என்னை அழைத்திருக்கிறார். சின்ன வயசுல இருக்கும்போது கர்த்தர் ட்ரீம் கொடுத்தாரு, சொப்பனம் கொடுத்தாரு, இதெல்லாம் நடக்கணும் எனக்கு தெரியும். அதை அவன் பிலீவ் பண்ணான், அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான். சோ அந்த காலம் வர்ற வரைக்கும் அவன் காத்திருந்தான். டைம் வந்துச்சு பாருங்க, அதிகாரம் 41 அதிகாரத்துல முழுசு பாத்தீங்கன்னா முழுமையான அதிகாரத்தோடு அவன் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். தாவீதுக்கு தெரியும் எப்போ 1 சாமுவேல் 16 அதிகாரம் 13 வசனத்துல அவன் மேல தைலம் வைக்கப்பட்ட போது சாமுவேல் தீர்க்கதரிசி தைலத்தை போடுகிறவனுக்கு தெரியும் கர்த்தர் என்னை இந்த தேசத்துக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். he knows, தெரியும். அது வரைக்கும் அவன் காத்திருந்தான். எவ்வளவு காலம் ஓடிச்சு வேகமா காலங்கள். அந்த ஆண்டவர் அவன் அந்த மனுஷனுடைய லைஃப்ல ராஜாவாக அவனை நிறுத்துற வரைக்கும் அவன் காத்திருந்தான். அவசரப்பட்டு அடுத்த ஆளை தான் தான் ராஜாவை கடவுள் தெரிந்து கொண்டாருன்னு சொல்லிட்டு சவுல தீர்த்துக்கிட்டு முயற்சி. சவுல தீர்த்துக்கிட்டு சந்தர்ப்பம் கிடைச்சது. என்ன 1 சாமுவேல் 24 அதிகாரத்துல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, 1 சாமுவேல் 26 அதிகாரத்துல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஆனா அவன் செய்யல. சவுல கொன்னு போடுறதுக்கான சந்தர்ப்பம் அவனுக்கு கரெக்டா கிடைச்சது. பக்கத்துல அவங்க சொல்றாங்க இதுதான் டைம், இட்ஸ் டைம் ஃபார் யூ, வெட்டி போட்டு கொன்னு போட்டுன்னு சொல்றான் பக்கத்துல இருக்கிறவன். இல்ல தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேல கை என்ன செய்ய முடியாது, போட முடியாது. இந்த காட்ஸ் டைமுக்காக, தேவனுடைய நேரத்துக்காக தாவீது காத்திருந்தான். தாமதம் இல்லாமல் எனக்கான ரட்சிப்பை, எனக்கான மேன்மையை நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பானவர்களே, நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும்.